மீன ராசி பொதுவாவே பல மருத்துவரை உருவாக்குன ஒரு ராசி. பல பேர் கோயில் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய ஒரு ராசி. பல பேர் கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய ஒரு ராசி. தன்னுடைய வீடு போச்சு, நகை போச்சு, மண்ணு போச்சு, பொண்ணு போச்சு, விரயமாயிருச்சே அப்படிங்கிற ஆண்டவனை கூட திட்டிருப்பீங்க. இருந்திருந்தா கூட 2026 ஜென்மத்துல சனி பகவான் உங்க கஷ்டத்தெல்லாம் விலக்கி போறார். இந்த 2.5 வருஷம் நீங்க பட்ட நஷ்டத்துக்கு எத்தனை லட்சம், எவ்வளவு ஆயிரம், எத்தனை கோடி உங்களுக்கு தேவை? மீன ராசிக்கு எதிரிகள் கூடயே இருப்பாங்க. உங்க சொந்தம் பந்தமாவே இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்காது. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி KGF. அம்மன் அருள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 8:15 மணிக்கு சனி ஈஸ்வர பகவான் கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பேச்சிக்கிறாரு. அப்ப மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்கு சாதகமா அமைய போகுது, எந்த ராசிக்கு பாதகமா அமைய போகுது என்கிற விலாவரியா சனீஸ்வரனுடைய சஞ்சாரத்தை கட்டாயம் பார்க்கலாம். சனி ஈஸ்வர பகவான்னா யாரு? அவருடைய குணாதிசைகள் என்ன? அவருடைய காரகத்தன்மை என்ன? சனி பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல பலமா அமைகிறாருன்னா அழகான குடும்பம், அன்பான மனைவி, தாயி தகப்பன், அண்ணன் தம்பி, அங்காளி பங்காளியோட ஒரு ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மண்ணுக்கு அதிபதி அவருதான். அப்ப வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், ஜீவனாம்சம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன தொழிலை வச்சு நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த தொழில்காரகன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உச்ச நிலைமையில கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நீதிமான் சொல்லலாம். அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கணும்னு எண்ணங்கள் வரவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. அடுத்தவன் சொத்தையோ அடுத்தவன் மனைவியவோ அபகரிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் உடையவருக்கு தண்டனை கொடுப்பாரு. தொழில் தர்மம் ஒண்ணு இருக்கு. அந்த தொழில் தர்மத்தை மீறி செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு தண்டனை கொடுப்பாரு. இப்படியாப்பட்ட தன்மையுடைய சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்துல பலம் குறைஞ்சிருந்தாருன்னா வாதம் பண்ண வைப்பாரு. உடம்புல வாதம் வரும், வீணான சண்டை சச்சரவு வரும், வம்பு தும்பு வழக்குகள் வரும். ஏன் உங்க உடம்புலயே பல இன்னலை கொடுப்பாரு. ஜாயிண்ட் பெயின், எலும்புகள் பலம் இல்லாம, பல்லுல வலி வரும், காதுல வலி வரும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் ஆகாம வாமிட் ஆயிடுச்சுன்னா கணையொன்னு ஒண்ணு இருக்கு உடம்புக்குள்ள. அந்த கணையமும் அஜீரண கோளாறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையவும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்திருக்காருன்னா சனி பகவான் கெட்டு இருக்காருன்னு. அதே போல காலனி, செருப்பு அந்து போச்சுனாலும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல சனி பகவான் உச்ச நிலைமையில இருந்தா வண்டி வாகனங்களுக்கு அதிபதியாகி சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவர் நம்ம அண்ணன் சனீஸ்வர பகவான். அப்ப முடிஞ்ச அளவுக்கு உங்க மனசாட்சிக்கு உகர்ந்து நடந்துட்டு போங்க. மனசாட்சிக்கு உகர்ந்து இல்லாம நடந்து போனாலும் பிரச்சனை. இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப கடினமாவே இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் இருக்கு. கவனமா நம்ம இருந்துக்கணும். ஆடம்பர செலவுல எதுவும் செஞ்சு மாட்டிக்க கூடாது. ஆசை வார்த்தையில போய் காசு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. விலை உயர்ந்த காரோ விலை உயர்ந்த இடங்களோ தன்னால வசதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாய்ப்பை முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கணும். மீன ராசி
மீன ராசிக்கு எம்பெருமான் சனீஸ்வரன் பகவான் ஜென்மத்துல வர்றாரு. மீன ராசி பொதுவாவே பல மருத்துவரை உருவாக்குன ஒரு ராசி. பல பேர் கோயில் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய ஒரு ராசி. பல பேர் கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய ஒரு ராசி. படிப்புல பிரில்லியன்ட்டுங்க நீங்க. படிக்காத மேதைகள் கூட சொல்லலாம். அரசு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் தொழில் செய்யக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு. சிறு வயசுல இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு தான் தாய் தகப்பனுடைய ஒபீனியன்ல படிச்ச குழந்தைங்க நீங்க தான். ஒரு சில ஜாதகர்கள் படிக்காம இருந்திருந்தீங்கன்னா நீங்க டிரைவரா தான் இருந்திருக்கும். அதுவும் கனரக டிரைவரா ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இல்ல டீனேஜ்லயே இந்த 2026க்கு முன்ன இருக்கக்கூடிய ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்ன ஒரு மெச்சூரிட்டி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தகப்பன் தாய்க்கு அவமானம் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. எப்படி அவமானம் ஏற்படுத்தி கொடுப்பீங்க? 21 வயசுக்குள்ள காதல் திருமணத்தை பண்ணி ஏமாத்தி கொடுப்பீங்க. அதுவும் மதம் மாறின பெண்ணுடைய தொடர்பு கூட வாய்ப்பு நிறைய இருக்கு. இல்ல ஒரு 25, 27 வயசு உள்ள ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கால தாமதமா திருமணம் நடக்காம இருந்தா ஆண் பெண்களும் காதல்ல தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. அந்த காதல்ல தோல்வி அடைஞ்ச காதலன் வீட்டுல பல சூழ்ச்சிகளும் பல தொந்தரவுகளுக்கும் ஆள்பட்டிருப்பீங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். விதைப்பீங்க பணத்தை தன்னுடைய படிப்புக்காகையோ இல்ல ஃபைனான்ஸ் தொழில் பண்ணவோ இல்ல யாருக்காவது குடுக்கல் வாங்கல ஒரு கம்மி இன்ட்ரெஸ்டுக்கு வாங்குவோமோ அப்படின்னு பல லட்சங்களை பல ஆயிரங்களை பல கோடிகளை விதைச்சிருந்தீங்கன்னா நஷ்டம்தான் காணுவீங்க. இந்த 2026க்கு முன்ன 2.5 வருஷம் இந்த கடனாளி ஆனதுக்கு கடன்காரனுடைய தொல்லை கழுத்தை நெரிக்கும். இதனாலேயே எம்பெருமான் சிவபெருமான பிடிச்சிண்டு ஆன்மீக ஈடுபாட்டுல நீங்க அலைஞ்சு திரிவீங்க. ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட்ல நம்ம கடனை அடைச்சிட மாட்டோமா? தன்னுடைய வீடு போச்சு, நகை போச்சு, மண்ணு போச்சு, பொண்ணு போச்சு, விரயமாயிருச்சே அப்படிங்கிற ஆண்டவனை கூட திட்டிருப்பீங்க. குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதுக்கு பல பூஜைகளை பண்ணி மந்திரவாதியவும் மாந்திரீகவாதியவும் நாடக்கூடிய தருணம் கூட உங்களுக்கு ஏற்பட்டு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ஜாதக ராசி தான் நீங்க. மீன ராசிக்கு எதிரிகள் கூடயே இருப்பாங்க. உங்க சொந்தம் பந்தமாவே இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சி இவங்களுக்கு பிடிக்காது. ஆனா அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி அக்கா தங்கச்சிக்கு மேல பாசக்காரங்க நீங்க தாங்க. ஒரு 60-70% மீன ராசிக்காரங்கள் இளைய பிள்ளையா தான் பிறப்பீங்க. ஒண்ணு பெண்ணா இளைய பிள்ளையா பிறப்பீங்க, இல்ல ஆணா இளைய பிள்ளையா தான் பிறப்பீங்க. மூத்த பிள்ளையா பிறக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இருந்திருந்தா கூட 2026 ஜென்மத்துல சனி பகவான் உங்க கஷ்டத்தெல்லாம் விலக்கி போறார். இந்த 2.5 வருஷம் நீங்க பட்ட நஷ்டத்துக்கு எத்தனை லட்சம், எவ்வளவு ஆயிரம், எத்தனை கோடி உங்களுக்கு தேவை, அந்த தேவையை யார் மூலியமாது எவர் மூலியமாது எப்படியாவது தீர்க்கக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணிடுவார். அந்த கடன் அடைஞ்சிரும் அப்பா அப்படின்னு பெருமூச்சு விழுந்து ஆன்மீகத்தை பிடிக்கக்கூடிய தருணத்திலையும் பல தீர்த்த யாத்திரிகள் பல சேத்திரங்களுக்கு போகக்கூடிய தருணமும் இனிமே உங்களுக்கு வரப்போகுது. ஜென்ம சனி ஒன்னும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். அற்புதமா வாழ போறீங்க, அகமகிழ்ந்து வாழ போறீங்க. ஆண்டவனுடைய அனுகிரகத்துல மேன்மை வரக்கூடிய ராசி மீன ராசி தான்.
உங்க பணியை நீங்க தொடங்குங்க. அந்த பணியில தொழில் தர்மத்தை ஏற்படுத்திக்கிங்க. ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுங்க. இப்படி அமைப்பை கொண்டு வந்துக்குங்க. 2026 யோகம் தான் சொல்லுவேன் மீன ராசிக்கு. ஆனா இந்த ஜென்ம சனி வரனால உங்க சகோதர சகோதரிகளுக்கோ உங்க தகப்பன் தாய்க்கோ ஆவாது. கவனமா இருக்கணும். மீன ராசிக்காரர்களுக்கு செய்வின சூனியம் பண்ணுவாங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல கும்பராசியில ராகு பகவான் இருக்கிறனால இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த வருஷம் கடைசி எண்டு வரைக்கும் உங்களுக்கு தோஷம் இருக்கு. உங்க ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து இந்த வருஷம் எப்படி இருக்கும், இதுக்கு என்ன சூட்சம வழிமுறைகள், என் கடன் அடைய என்ன வழி, என் கஷ்டம் அடைய என்ன வழி, என் வாழ்க்கை பிரதிபலிக்க என்ன வழின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையறதுக்கு, அவருடைய கோபம் குறையறதுக்கு, உங்க மேல இருக்க வேண்டிய வீரிய பார்வனால கடனாளியா கஷ்டமாயி நஷ்டமாயி நோய் நொம்பலத்துல பண விரயம், ஏமாற்றம், தடுமாற்றம், இப்படி என்ன கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தை போக்க அற்புத மருந்து, அருமையான ஒரு பரிகாரம் ஒன்று சொல்றேன், கேட்டுக்குங்க. சனீஸ்வர பகவானும் முருக கடவுளும் ஒரே குணாதிசைகள் உடையவங்க. அப்ப சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமா இருந்தா முருக கடவுளுடைய வழிபாடுகளை பண்ணணும். சஷ்டி, கிருத்திகை, வளர்பிற, தேய்பிறல நீங்க சாமி கும்பிடணும். இப்படி இருக்கமற்ற தருணத்துல சென்னைக்கு மிக அருகில் தாம்பரத்துக்கிட்ட வல்லக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அது எம்பெருமான் முருக கடவுளுடைய கோவில். அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு கோழி வாங்கிக்கிட்டு அந்த கோழியை ஒரு 2-3 நாளைக்கு முன்னையே வீட்டுல கட்டி போட்டு வளர்த்து 3ஆவது நாளோ இல்ல 1 மாசத்துக்கு முன்னையோ அந்த கோழி எடுத்துட்டு கோயிலுக்கு கொண்டு போயிட்டு கோயிலில் இருக்க வேண்டிய அதிகாரிகள் கிட்ட, அதாவது கோயில் அர்ச்சகர்கிட்டயோ இல்ல கோயில் அதிகாரிகள் கிட்ட, இந்த கோயிலை நான் சாமிக்கு தானம் கொடுக்குறேன், இதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டு அந்த வழிமுறையை கேட்டு அங்க கோழியை தானம் கொடுத்தாலோ உங்க கஷ்டம், உங்க நஷ்டம், அரசியல்ல பிரவேசம், வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன். உங்க கடனாளியா இருந்தாலும், காதலா இருந்தாலும், திருமணம் தடையா இருந்தாலும், குழந்தை பிரச்சனைகள் இருந்தாலும், கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தொலைவுகள் தொந்தரவுகள் இருந்தாலும் வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் பிரவேசம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில போனீங்கன்னா அளவு கடந்த பலன். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள்ல அந்த கோயிலுக்கு போங்க. எந்த குறையும் வராது. உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும். வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனா நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டுடைய அட்ரஸ் வரும். வரும்போது ஒரு வாட்ஸ்அப், நீங்க எந்த ஊரு, உங்க பேர் என்னன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு போன் போட்டுட்டு வாங்க. சிவாய நம.